ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இது ஒரு 18+ மூவியோட ரிவ்யூ. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். இந்த ஒரு தடவ தான் காதல் மரம் மலரும், ஒரு தடவ தான் செடியில பூ பூக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிவ்யூவ பார்க்க வேண்டாம். ஏன்னா, அதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே. நம்ம ரிவ்யூக்குள்ள போய்க்கலாம். ரிவ்யூங்கலாம் கிடையாது. என்னுடைய பார்வையில அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான். எனக்கு படம் வந்து 5, 6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோயின் பேர் வந்து ஜேன், ஹீரோ பேர் வந்து ஜேக். ஜேக் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொரு ஜேனை விட வயசு கம்மியான ஒரு பொண்ணு ஆக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜான் மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க ஒரு பேக்கரி நடத்துகிறாங்க. ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னமும் சொல்லப்போனோம்னா ஜேக்கை விட ஜான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸில் வெற்றிகரமானவங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பெருகுது. குழந்தைகளும் வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க. இப்போ அவங்களுடைய தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் குழந்தைங்க கூட இருந்துகிட்டே இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க கூடயே போக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்களுடைய வேலைகளை, அவங்களுடைய தேவைகளை, அவங்களுக்கான வாழ்க்கைகளை அவங்களே அமைச்சுக்க எத்தனிக்கும் போது இவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ பெண்களுடைய உரையாடல் இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பட்டமாக இருக்கும். ஆண்கள் மாதிரி பூசியம் எழுதுறதெல்லாம் இருக்காது. அப்பட்டமாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது அதிர்ச்சியாலாம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் அப்பட்டமாக பேசுவாங்க. அதை பற்றின எந்த கவலைகளும் எந்த இதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் உரையாடலில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாகவே இருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க ஓப்பனாகவே சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ தனியாகவே இருக்க, உன்னோட லைஃப்பில் செக்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதுவே உனக்கு வந்து மன அளவில் ஒரு சோர்வை உருவாக்கும். ஸோ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும். அப்போ தான் நீ கொஞ்சம் இன்னும் ஃப்ரீ ஆக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இவளுக்கு அதில் பெருசாக இருக்காது. பட் தொடர்ச்சியாக அதை பற்றியே நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அழுத்தம் உருவாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் டபக்குன்னு உடைச்சி சொல்லுவாள், இல்லை நான் ஒருத்தர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. யார் 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 கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் ஜாக்கு கிட்ட வச்சேன். அதாவது டிவோர்ஸ் ஆகிடுச்சு, முன்னாள் கணவர்கிட்ட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பொண்ணுக்கு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அதுக்காக நாங்கள் அங்கே போய் தங்க வேண்டி இருந்துச்சு. தங்க வேண்டிய இடத்துல இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சொல்லும்போது உடனே சிகிச்சையானவங்க டக்குன்னு பரவாயில்லப்பா, வேறு யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க யாரும் வந்து இது அஃபேர் அப்படி இப்படின்னு தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முன்னாள் ஹஸ்பண்ட் தானே. அதில் இன்னொரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் படுத்து தடவி கொடுத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு சமைச்சு போடணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உனக்கு முடிஞ்சிருச்சா, உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக உனக்கு தேவைப்படுதா போய்க்கலாம், தேவைப்படலைன்னா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டாக சொல்லுவாங்க இந்த டைலாக். பட் அவளுக்கு உரைக்க ஆரம்பிக்கும். நாம் அதுக்கு மட்டும்தானவா, நமக்கு வேறு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நாம் இருந்த இடத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ நாம் வந்து இப்போது வேறொரு பெண் இன்னொரு இடத்துலேருந்து வெளியிலேருந்து நாம் போய் அவனை பார்க்குறோம் அப்படிங்கிறதா நிஜம். நமக்கும் அவனுக்கும் எந்த உறவும் கிடையாது. நமக்கு எந்த கடமைகளும் கிடையாது அப்படிங்கிறது ஒன்றுனா, எந்த உரிமைகளும் கிடையாது அப்படிங்கிறது இன்னொன்று அப்படிங்கிறத அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த உறவுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் ஜாக்குக்கு ஆக்னஸ் கூட, அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணவனுக்கு அந்த பொண்ணு கூட பெருசாக உடன்பாடு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் முரண்பட்டு 2 பேர் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்களே ஒழிய, ஜாக்குக்கு ஜானுடைய அன்பும் அந்த கரகரப்பும் அவனுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அவர்கிட்ட நெருங்கி வரத்தான் பார்ப்பாங்க. ஆனால் கடந்த கால கசப்புகள், கடந்த கால தவறுகள் எதையுமே நம்ம சரி பண்ணாமல் ஒரு உறவுக்குள்ளே போகிறதுங்கிறது ஜானுக்கு பிடிக்கல, ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஸோ அவள் தவிர்க்க தான் இது பண்ணுவான். இந்த சமயத்தில் வீட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்காக ஜான் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்ருப்பாங்க, ஆடம்னு சொல்லி. அவன் வருவான். அவன் வந்த பிறகு ஜானுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவளுடைய பிரியங்கள் எல்லாமே வந்து ஆடம் நோக்கி போகும். அவ்வளோ நாகரிகமாக நடந்துப்பான். அவனுடைய பேச்சு வார்த்தைகள் அவள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாலும் அந்த மாதிரியான ஒரு மனுஷன் வருவான். இன்னொரு பக்கம் தன்னுடைய புதிய மனைவியை விட்டுட்டு திரும்பவும் தன்னுடைய பழைய உறவை புதுப்பிக்க தயாராகக்கூடிய ஜாக் இருப்பாங்க. 2 பேர் இருக்காங்க. இது போக வயது வந்த குழந்தைகள் இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜான் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸ். உண்மையிலேயே நல்ல படங்க. நீங்கள் 1, 2 18+ காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது நிஜம்தான். நான் சொன்னது, நான் டைலாக் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இவ்வளோ சொல்லிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் சொன்னது 100ல் 1 பங்கு தான்.
ஸோ இந்த மாதிரியான பட்டவர்த்தமான ஓப்பனான கான்வர்சேஷன் படம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இந்த படமே உறவு சிக்கலை பற்றி பேசக்கூடிய படம் தான் தி காம்ப்ளிகேட்டட். சிக்கலான அந்த உறவு சிக்கல்லேருந்து அவன் அந்த பொண்ணு எப்படி வெளியில் வரா அப்படிங்கிறத பற்றி தான். இது முழுக்க முழுக்க ஜான் ஹீரோயினை பற்றி அவளுடைய பார்வையில் அவளுடைய உணர்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. அப்படி தான் எடுத்திருக்காங்க. இளமை காலங்களில் பரபரன்னு ஓடுனதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கும்போது நமக்கான தேவைகள் நாம் எதையெல்லாம் இழந்திருப்போம் அப்படின்னு பட்டியலிட்டு பார்த்தோன்னா அது ரொம்ப நீளமாக இருக்கும். நாம் சாதிச்சதை விட, நாம் அனுபவித்த விஷயங்களை விட, நாம் இழந்த, ஒதுக்கி தள்ளிய, நமக்கு கிடைக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ நிறைய இருக்குங்கிறது அந்த படம் பேசியிருக்கும். அதுவும் குறிப்பாக டிவோர்ஸ் ஆனவங்க, கணவனை இழந்தவங்க, இந்த சமூகத்துக்கு பயந்துக்கிட்டு அவங்க எதாவது பேசிடுவாங்களோ, இவங்க எதாவது பேசிடுவாங்களோ அப்படிங்கிறதும், தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்காமல் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி பேசியிருக்கு. இதில் சரி தவறு அந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் வரல. எந்த சமயத்திலும் நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. தவறுகளை சரி செய்யாமல் ஒரு உறவை திரும்பவும் புதுப்பிக்கக்கூடாது. புதுசாக ஒரு உறவு நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியானதாக வரும்னா அதை ஏற்றுக்கொள்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு உறவு தான் காதல் வரும், ஒரு உறவு தான் செடியில் பூ பூக்கும், இந்த மாதிரியான முட்டாள்தனமான கதைகளை இன்னமும் பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்கிறத மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறத, ஒரு ஆணுக்கு ஒரு தேவைகள் இருந்தால் அதே அளவுக்கான தேவைகள் பெண்ணுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம் கேள்வி கேட்டிருக்கோம். எனக்கு உண்மையிலே மனசுக்கு நெருக்கமான படம். தமிழ் டப்பிங்கில் இருக்கான்னு தெரிலங்க. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். பட் சப்டைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதை விட சில படங்களுக்கு சில உணர்வுகளுக்கு மொழிகள் தேவையில்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது 18+ பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியாக கூட சேர்ந்து பார்க்க வேண்டாம். தனியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படம் வந்து உங்களை நெளிய வைக்காது, பூச வைக்காது. உங்களுடைய உணர்வுகளோடு இந்த படம் பேசும். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான மொழிங்க. நம்ம வாழ்வியலோடு பேசக்கூடிய படங்களை நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா அது நமக்கு புதிய வெளிச்சங்களை தரக்கூடியதாக மாறுது. ஓகேங்க. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு லைவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய கெவின்.